அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் இன்று 27/2/2021 பழமை என்ற அந்த பழைய உறவுகளை என்றும் மதிக்கும் அந்த திருக்குறளை இன்று காண்போம். பழைய உறவுகள் நமக்கு என்றும் ஒரு தொடர் அமைப்பு தான். வாழ்வில் மனித இனத்தில் ஒரு தொடர் அமைப்பாக பழைய நினைவுகள், உறவுகள் இவையெல்லாம் என்றும் எக்காலத்திலும் தொடர்ந்து நிற்கும் ஒரு சூழல் மனித இனத்திற்கே உரியது. இந்த பழமை உறவுகளை மதிக்கும் அந்த மக்களின் திசையாகிய மதி என்ற அந்த சொல்லமைப்பில் பழைய உறவுகளையும் மதித்தல் என்ற அந்த திருக்குறளை இன்று காண்போம். இந்த பழைய உறவுகளை மதித்தல் என்பது நமது பழமை என்று கருதினாலும் அவை என்றும் தொடரும் நிலை. அந்த காலத்தில் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனித இனமும் அவரவர்கள் அகவையில் அன்றாடம் கடந்து இந்த வையகத்தில் செல்லும் சூழ்நிலையில் பல மாறுதல்கள் இருக்கக்கூடும். அவ்வாறான மாறுதல்கள் தோழமை உள்ள அனைத்து உறவுகளுக்கும் உரியது. அவ்வாறான உறவுகளை ஒரு நல்ல திசையில் நோக்கும் ஒரு பாங்காக இந்த பழமை என்ற திருக்குறளை பதிந்துள்ளார் திருவள்ளுவர். பழமை திருக்குறள் உரிமையுடன் உடன்படும் பழமைக்குரிய தோழமை. உரிமையுடன் அந்த காலத்தில் எவ்வாறு இருந்த அந்த உரிமையான தோழமை உள்ளதோ அதே தோழமை உறவு நட்பும் தொடர்ந்து அதே நிலையில் தான் நிற்கும் என்பதனை நெடுங்கால நட்பு என்பது சிறிது உரிமையும் கீழ்ப்படுத்தாத நட்பாகும். ஏற்றத்தாழ்வுகள் உள்ள அந்த சூழலெல்லாம் இல்லாமல் பழைய நட்பு என்றும் உறவும் என்றும் தொடரும் என்ற அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு பதிந்துள்ளார். Close friendship is the right to be close, at least not to be insulted. Close friends is the right to be close. This is the right. Close friendship is always right to be close with the relations and friends, at least not to be insulted. This is the reason for having a friendship ever since we are having the friendships in our lifetime. So this is living forever with our lifetime friendship. This is the message he has given in that couplets. அந்த பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு என்று அந்த நட்பினை பாராட்டுகிறார். Close friendship is the right to be close, at least not to be insulted. This is the reason is furnished for a good relations with friends and relations. மறுபடியும் ஒரு முறை வாசித்து இந்த குறளை இன்று முடிக்கிறோம். இன்று நிறைவுபடுவதற்காக பழமை திருக்குறள் உரிமையுடன் உடன்படும் பழமைக்குரிய தோழமை. நெடுங்கால நட்பு என்பது சிறிது உரிமையும் கீழ்ப்படுத்தாத நட்பாகும். Close friendship is right to be close, at least not to be insulted. பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. கிழமை என்ற அந்த பழந்த தொடரினை கிழமையை கீழ்ந்திடா நட்பு. அந்த உரிமை அந்த அதே தொடர்பு ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் அந்த தொடர்பு பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. அந்த எந்நாளும் அதே உரிமையை செயல்பாட்டினை அந்த நட்பு தொடரும். அந்த பழைய உறவுகளும் நட்புகளும் தொடரும் என்ற அந்த கருத்தினை பகிர்ந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். கேட்டவர் அனைவருக்கும் மிக்க நன்றி.